இந்த வீடியோவில் ஃபியூஷன் 360ல எல்லா டூல் பாத்லையும் பார்த்தீங்கன்னா இந்த சப்ரஸ் ப்ராடக்ட் அண்ட் ஆப்ஷனல் ஆப்ஷன் இருக்கும். எப்படி ஒர்க் ஆகும் சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ரஸ் இருக்கு. என்ன மீனிங் அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா டூல் பாத்தோட டெம்ப்ளேட் மட்டும்தான் இருக்கு. அந்த டூல் பாத் வந்து டீஆக்டிவேட் ஆயிரும். வந்து நம்ம போஸ்ட்டும் பண்ண முடியாது, சிமுலேட்டும் பண்ண முடியாது. சிமுலேட் பண்ணாலும் எந்த டூல் பாத்திலையும் சொல்லிடும். அதை வந்து நம்மளால போஸ்ட்டும் பண்ண முடியாது. இது மாதிரி அந்த டெம்ப்ளேட் மட்டும் வேணும்னா அந்த சப்ரஸ் கொடுத்துக்கலாம். அது தேவைப்படும் போது அதை அன்டிக் பண்ணிட்டு ரீஜெனரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட் இருக்கு. இதை டிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டூல் பாத் வந்து லாக் ஆகிடு. இதை வந்து சிமுலேஷன் பார்த்துக்கலாம், போஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் என்ன இஷ்யூ ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து டிசைனில் போயிட்டு மாடல் எதுவும் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் இதை சேஞ்ச் பண்ணுறான், சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றான். இப்போ வந்து மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த டூல் பாத் வந்து ரீஜென்ரேட் ஆகாது, பழைய மாடல் சைஸுக்கு தான் இருக்கும். இந்த மாதிரி பழைய மாடல் சைஸ்க்கு வேணும் டூல் பாத் ரீஜென்ரேட் ஆக வேண்டாம்னா அதை டிக் பண்ணிக்கலாம். இதை அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி டூல் பாத் வந்து ரீஜென்ரேட் பண்ணுறாப்புல இருக்கும். இந்த மாலிகை ஏத்தாப்புல ரீஜென்ரேட் பண்ணுறாப்புல இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாலிகை ஏத்தாப்புல ரீஜென்ரேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு தடவை டூல் பாத் ஜென்ரேட் ஆயிடுச்சு, அதை ரீஜென்ரேட் பண்ண தேவை இல்லை அப்படின்னா அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா ரீஜென்ரேட் ஆகாது. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல். இதுக்கு என்ன மீனிங்னா இதை டிக் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகும்போது இது மாதிரி ஸ்லாஷ் கோட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இது மாதிரி ஸ்லாஷ் கோட் இருக்கிறதுனால விஎம்சியில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கிப் ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த டூல் பாத் ஃபுல்லாக ரீஜென்ரேட் பண்ணிடுறான். இது வந்து ஒவ்வொரு டூல் பாத்துக்கும் தனித்தனியாக பண்ணிக்கலாம். இந்த செட்டப்கே பண்ணுறேன்னா அது மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ஓடியில் வந்து ஃபினிஷிங் டூல் பாத் ரன் ஆகுது. ஒரு சில ஜாபுக்கு தேவைப்படும், ஒரு சில ஜாபுக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த ஆப்ஷனல் கொடுத்தி அப்படின்னா இந்த பிளாக் ஸ்கிப் கோடு கொடுத்துரும். தேவைப்படும் போது அந்த டூல் பாத் ரன் ஆகுனா அந்த பிளாக் ஸ்கிப்பை வந்து டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த டூல் பாத் ரன் ஆகும். இந்த மாதிரி அவுட்ரு டூல் பாத் ரன் ஆகும்போது ஒரு சில ஜாபுக்கு ரிக்ரூட்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த பிளாக் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா போஸ்ட்டும் போஸ்ட் பண்ணி காமிக்கணும். போஸ்ட் ப்ராசஸில் போனீங்கன்னா நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணதான். இதில் போனீங்கன்னா இந்த ஆப்ரேஷனில் எல்லா ஆப்ரேஷன் வந்துடும். எது தேவையில்லை அப்படின்னா அதை அன்டிக் பண்ணிக்கலாம். இந்த நேம் கொடுத்துருந்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். நேம் கொடுத்துட்டு எது தேவையோ அதை மட்டும் டிக் பண்ணிட்டு நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம தேவை டூல் பாத் செலக்ட் பண்ணிட்டு போஸ்ட் கொடுத்தீங்கன்னா போஸ்ட் ஆயிரும். என்சி கோட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து எந்த ஸ்லாஷுமே வரல. ஃபைனல் ஆப்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் பஸ்ன்னு போயிட்டு அந்த லாஸ்ட் ஓடி ஃபினிஷிங் ஓடுறதுக்கு பிளாக் ஷிப் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த ஃபுல் ப்ரோக்ராமுக்குமே டூல் வந்து ஹோம் பஸ்ன்னு போயிடுது. இது மாதிரி ஆப்ஷனல் தேவைப்படுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம்.